ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுட சுட மொறு மொறு ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கை வச்சு நல்லா தனித்தனியாக பிரிகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். மேக்ஸிமம் இது எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஆனியன் பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஆனியனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு கூடவே 4 பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு ஆனியன் பக்கோடாவோட சேர்க்கும் பொழுது நமக்கு இன்னும் கூடுதலான சுவை கிடைக்கும். அதனால தான் நம்ம சேர்க்குறோம். கூடவே ஒரு சிட்டிகை அளவு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு கறி மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், எல்லா பொடியும் சேர்த்தாச்சு. கை வச்சு இது ஆனியனில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இந்த சமயத்தில் இது கோட்டிங் கொடுக்கறதுக்காக நம்ம கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்ட அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு இல்லாதனால கடலை மாவு மட்டும் நம்ம சேர்க்குறோம். 1/2 கப்பையும் முழுசாக சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்க்கும் பொழுது நமக்கு போண்டா பதத்துக்கு கிடைச்சிரும். அதனால் தேவைப்பட்ட நம்ம சேர்த்துக்கலாம். நான் மீதி உள்ள மாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஆனியனில் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் காய்ச்சி ஆற வச்ச எண்ணெயை 1 குழிக்கரண்டி அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் எதுக்காக சேர்த்துறதுனா ஆனியன் பக்கோடா நல்லா மொறுன்னு வரும், அதனால் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ஆனியன் பக்கோடா செய்யறதுக்கு ரெடி ஆயிருச்சு. ஆனியனில் இந்த அளவுக்கு கடலை மாவு ஒட்டி இருந்தால் போதும், அதிகம் இருந்தால் போண்டா மாதிரி வந்துடும். எண்ணெய் சூடாக ரெடியாக இருக்குது. இது மாதிரி சின்னதாக எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கலாம். நம்ம ஆனியன் பக்கோடா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக தேவைப்படும். அதனால் நம்ம 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம ஆனியன் பக்கோடா எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கூடவே 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது மாதிரி எண்ணெயில் பொரிச்சு மேலே சேர்த்துக்கலாம். சுட சுட மொறு ஆனியன் பக்கோடா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.